இந்த கைது அதற்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும். த்ரிஷா நான் சொல்லலையே அப்படின்னா அப்படி பேசக்கூடாதுப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நீங்கள் வந்து டோன்ட் நேம் எனி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அதை கண்டிக்காது மட்டுமல்ல, அதை என்டார்ஸ் பண்ண முடியா, என்ஹான்ஸ் பண்ண முடியா, என்ரிச் பண்ண முடியா, இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லிட்டு அப்புறம் ஏன் நான் காவிரியை சொன்னேன்னு சொல்லணும். அப்போ அங்கே 2வது சென்ஸ் ஒன்று வருது அப்படிங்கிறது அவரே உணர்ந்த பிறகுதான் நான் காவிரியை சொன்னேன். Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. செல்வி த்ரிஷா அவர்கள் வழக்கு போடலை. த்ரிஷாவை தானங்க விமர்சனம் பண்ணாங்க. இந்த விஷயம் வந்து ஹார்ட் ஆயிருக்குது, அவங்களுக்கு தானே ஹார்ட் ஆயிருக்கணும். யாரோ வழக்கு போடுறாங்க, அவங்க சம்பந்தம் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்க முடியும். இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தா ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் திரு விஜய்க்கும் பர்சனல் வெண்டேட்டா ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அது எவ்வளவு தூரம் தெரியும், என்ன சினிமா தொடர்பா தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பா அது we don't know exactly. அரசாங்கத்துடைய ஆக்ஷனை நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம், நாளைக்கு பட்ஜெட், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட். அப்ப அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு வகையில அரசியல் வன்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கலாம், நல்ல விமர்சிப்பாங்க. இன்னைக்கு ரிமாண்ட் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டனால அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற இதுக்குள்ள வராது. அவங்க இன்னைக்கே விடுதலை பண்றோம்னு அவங்களே முன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீதிமன்றம் உத்தரவிட்டதுனால தாவேக அரசு பின்வாங்கியது இல்ல, தாவேக அரசு சொன்னதுனால நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வச்சு. சோ இவங்க தான் ப்ரொபோஸே பண்ணிட்டாங்க, நாங்க அவரை ரிமாண்ட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பேசியது சரியாங்கிற கேள்விக்கு நாம யாரும் யோசிக்க வேண்டியது. நீங்களும் சொல்லல, நானும் சொல்லல. தமிழ்நாட்டில் யாருமே அதை ஆதரிச்சு சொல்லுங்க. நாளைக்கு நம்ம ஒருத்தர் பேசணும் நினைங்கப்பா, உதயநிதியவே கைது பண்ணிட்டாங்க, அப்ப நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்கப்பா அப்படின்னு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுத்த உதவும், டெட்டரண்டா இருக்கும். அப்ப தஞ்சாவூர் காவல்துறை தான் விசாரிக்குது. இன்னைக்கு சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உட்பட பல பேர் பாதுகாப்பு கொடுக்க போனாங்க. ஆனா செக்யூர் பண்ணி அவரை கூட்டு போனது யார் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போலீஸ். ஸோ தஞ்சாவூர்ல இருந்து வண்டி வந்து, தஞ்சாவூர்ல இருந்து அதிகாரிகள் வந்து, தஞ்சாவூர்ல இருந்து இஃப் ஐம் நாட் ராங் ஜாயின்ட் கமிஷனர் அங்க வந்திருந்தாரு, அதே மாதிரி வந்து டிஎஸ்பி வந்தாங்க. இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை தான் அங்க வந்து நிற்கும். ஏன்னா அங்கதான் நடந்தது. அதனால தான் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ நம்ம வந்து விசாரணை வந்து சும்மா அலைக்கழிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதே அங்கதான். சட்டசபை கூட போகுதுன்றப்போ அங்க போனா மட்டும் அறுத்து கிழிச்சிருவாங்களா, அது மாதிரியான பேச்சு, எரியிற நெருப்புல இந்த எண்ணெய் ஊத்துறது, இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதான் நான் சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன், இந்த 2 பேருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு பகை உணர்வு, ஒரு எமோஷன் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல. நாளைக்கு கைது செய்யப்பட்ட போது தலைவர் உம்முன்னு இருந்தாருனாலே சோகமாயிட்டாருன்னு. அப்போ வந்து யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசியல் களம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பெண்களை குறித்து இப்படி ஆபாசமாக பேச்சுக்களை பேசலாமான்னு இன்னைக்கு பொதுவெளியில் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம டெஃபமேஷன் கேஸ் பற்றி எங்கள் ஜேர்னலிசம் கோர்ஸில் ஒரு பாடம் உண்டு, வழக்கு வராமல் பேசுவது எப்படி அப்படின்னு. அந்த வகையில் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னு சீக்குவலாக நீங்கள் வச்சிங்கன்னா, தஞ்சாவூரில் காவிரி போராட்டம். அங்கே வந்து அவர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி பேசுகிறார், இந்த மாதிரி விவசாயிகள் கவலையில் இருக்கிறாங்க, காவிரியில் தண்ணி வரல, ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் முதலமைச்சரோட கவனம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறுத்துறார். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அவருடைய தொண்டர்கள், திமுக தொண்டர்லாம் த்ரிஷான்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு வந்து பொருத்தி பார்த்தால் ரொம்ப மோசமான அர்த்தம் தரக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு சென்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணுறார். டெக்னிக்கலாக லீகலாக அவர் பேசின வார்த்தையை வெர்பாட்டியமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமான தப்பும் இருக்காது. இதுதான் நிதர்சனம். ஆனால் நம்ம வந்து சமுதாயத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனுக்கு கூட, நீங்கள் சட்ட அறிவு கொண்ட ஒரு வல்லுநருக்கு போக முடியல, ஒரு காமன் மேனுக்கு கூட ஐயோ அப்படியாப்பா பேசினாரு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படி தொடர்பு படுத்தி இந்த இடத்துல கொண்டு வரப்படுது, கனெக்டிங் டாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆபாசமாக அமைஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருமதி கனிமொழியிலிருந்து அத்தனை பேருமே அவர் என்னங்க தப்பாக பேசினார் அப்படின்னு கேட்கல. அவர் தப்பாக பேசியிருந்தா நீங்கள் வழக்கு தொடருங்க, வழக்கு தொடுத்து நீதிமன்றம் முடிவட்டும், நீங்கள் எதுக்கு கைது பண்ணுறீங்க, செக்யூர் பண்ணுறதுக்கு, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்களே தவிர, அவருக்கு ஆதரித்தவர்கள் கூட திரு கே.என். நேரு அங்கேயே நீலாங்கரையில் திரு உதயநிதி வீட்டு வாசல்லே வச்சுட்டு கூட திருச்சி பேசிட்டாங்க. அவர் சொன்னதை திருச்சி பேசிட்டாங்க. அப்படின்னா டபுள் மீனிங் நம்ம ஒன்று சொல்லுவோம். திருமாவளவன் சொல்கிறார் இரட்டுற மொழிதல் அப்படின்னு, அந்த சென்ஸில் பேசிட்டார் அப்படின்றார். அந்த இரட்டுற மொழிதல் தான் டபுள் மீனிங். சொன்னது ஒன்று, புரிஞ்சுக்கிறது இன்னொன்று. நம்ம வந்து பார்க்கலாம், கொன்னுட்டான் பின்னிட்டான் அப்படிம்போம். அதுக்கு அர்த்தம் வந்து ஜடையை பின்னிட்டாங்கிறதோ கொலை பண்ணிட்டாங்கிறதோ இல்லை.
சூப்பராக பண்ணிட்டான் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டுட்டான் பின்னிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ ஒரே பொருள் தரக்கூடிய 2 வார்த்தைகளுக்கு வந்து ஒன்று நல்ல வார்த்தையாக ஒன்று கெட்ட வார்த்தை இருக்குது. அப்போ நீங்கள் எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தெரியணும். அதுவும் இது தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா நம்ம வந்து அதில் என்ன, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரி நான் அப்படி பேசலப்பா, அவர் தான் எதிர்க்க வந்தானப்பா பேசுனாங்க, த்ரிஷா நான் சொல்லலையே அப்படின்னா, அப்படி பேசக்கூடாதுப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நீங்கள் வந்து டோன்ட் நேம் எனி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் தானே, நீங்கள் ஒன்றும் அடிக்க வேண்டாம் திட்ட வேண்டாம் இது பண்ணணும் அப்படி பேசக்கூடாதுப்பான்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே கௌரவமாக பேசியிருப்பாங்கல்ல. அதற்கு அப்புறம் ஒரு வாக்கியம் போட போய் தானே பிரச்சனை. அவங்க சொன்னாங்க கூட யாரோ கூட்டத்தில் ஒரு 100 பேர் கோஷம் போடுறாங்க பாருங்கள், திமுக தொண்டர்கள் இப்படி ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒன்று யோசிக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அது கண்டிக்காது மட்டுமல்ல, அதை என்டார்ஸ் பண்ண முடியா, என்ஹான்ஸ் பண்ண முடியா, என்ரிச் பண்ண முடியா, இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் நான் காவிரியை சொன்னேன்னு சொல்லணும், சொல்லாமலே விட்டுருக்கலாம்ல. அப்போ அங்கே 2வது சென்ஸ் ஒன்று வருது அப்படிங்கிறது அவரே உணர்ந்த பிறகு தான் நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தை 100% தவிர்த்துருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகக்கூடாது. இது அவர் இப்படி பேசினார்னா அவர் கீழே இருக்கக்கூடியவங்களாம் பல பேருக்கு வந்து துணிச்சலை கொடுத்துரும். நம்ம கடந்த முறை பார்த்தோம், திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து குஷ்புவை பற்றி மற்றவங்களை பற்றினா எவ்வளோ ஆக்வர்டாக பேசுனாங்க அப்படின்னு பார்த்தோம். திமுகவுடைய பேச்சாளர், அதிகாரப்பூர்வமான பேச்சாளர். அப்போ அவங்களுக்கு எப்படி தைரியம் வருது, தலைவர் இந்த ரேஞ்சில் பேசுகிறாருன்னா நம்மளாம் இன்னும் அதோட பயங்கரமாக பேசுனா தான் நமக்கு அட்ராக்ஷன் வரும்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த விஷயத்தை அவங்க தவிர்த்துருக்கணுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, கிட்டத்தட்ட அவர் மேலே வந்து 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. அதில் 2 வந்து நான் பெயிலபிள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோம். எதற்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேசுனது அடிப்படையில்? அதாவது பெயிலபிள் நான் பெயிலபிள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்ஷனை பொறுத்தது. ஆனால் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல் கிரிமினலாகவே மேட் அவுட் ஆகுமாங்கிற டவுட் இருக்குது. இதில் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு தரப்பினரிடையே கலவரத்தை ஏற்படுத்தல், இந்த 2 பிரிவு முதல்ல பேசுவோம். இந்த 2 பிரிவில் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் என்ன வாதம் வைப்பாங்க, சார் காலையில் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயும் எந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் அரெஸ்ட் பண்ண வந்த பிறகு தான் பிரச்சனைனே ஒன்று வந்தாச்சு, அப்போ நீங்கள் தான் அமைதிக்கு பந்துங்க வளர்ச்சியில் நாங்கள் இல்லை, என்னுடைய பேச்சுனால யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, செல்வி த்ரிஷா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, மற்றவங்க ஏதாவது சொன்னாங்களா, வெளியில் எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் வந்துச்சா, ஊர்வலம் வந்துச்சா, அப்புறம் எதுவுமே வரலையே அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அடுத்து பெண்களுடைய கௌரவத்துக்கு மானத்துக்கு பங்கம் விளைவித்தல், ஆபாசமாக பேசுதல் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ஒரு 4 செக்ஷன் போடுறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் லீகலாக என்ன இருக்குதுன்னா, செல்வி த்ரிஷா அவர்கள் வழக்கு போடலை. அப்போ வந்து உங்களை பற்றி பேசினேன், நீங்கள் ஹர்ட் ஆனீங்க, அப்போ நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவருடைய பேர் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேறு யாரோ தஞ்சாவூரில் தாவேக்கால மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கு போடுறாங்க. அப்போ வந்து பாசி ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நேம் மென்ஷன். இப்போ நார்மலாக பெண்களை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லுங்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்தினதே பெண்களை சொல்லியிருந்தாருன்னா அது யாருனாலும் வழக்கு போடலாம். ஆனால் சம்ஒன் வாஸ் நேம்டு தேர். அப்போ அந்த இடத்துல வந்து தான் இவர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ வந்து த்ரிஷாவை தானங்க விமர்சனம் பண்ணாங்க, இந்த விஷயம் வந்து ஹர்ட் ஆகிருக்குது, அவங்களுக்கு தானே ஹர்ட் ஆகிருக்கணும், யாரோ வழக்கு போடுறாங்க அவங்க சம்பந்தம் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்க முடியும். 4 ஐடி ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து நிறைய பேர் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் பரப்பலன்னு சொல்லிட்டு போயிடுவார். வந்து திமுக காரங்க பரப்புனாங்க, தப்பாக பரப்புனாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுங்க, நான் என் மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க 9 பிரிவில், அப்போ நான் எங்கே பரப்புனேன், நான் வந்து எல்லாரையும் பரப்ப சொல்லி சொன்னேன். ஸோ மிஸ்யூசிங் ஆஃப் ஐடி ஆக்ட் 66 வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பிடுறார். முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்ட அந்த நான் பெயிலபிள்ங்கிறது எங்கே வந்துச்சுன்னா, பெண் வன்கொடுமை சட்டம் சொல்லிட்டு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆக்ட், அந்த அடிப்பில் அவங்க கேஸ் போடும்போது தான் வந்து முக்கியமான நான் பெயிலபிளாக வருது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பேசிக்கிற தருணத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் அவரை ரிமாண்டு கோர போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெயிலபிளாக நான் பெயிலபிளாங்கிற எல்லாமே irrelevant ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கே வந்து இன்னைக்குள்ள விசாரிச்சு முடிச்சு அனுப்பணும் அப்படின்ற ஒரு உத்தரவுமே கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா மாநிலம் முழுக்க அங்கங்கே சட்டம் ஒழுங்கு ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டது. நிறைய பேர் வந்து திமுக தலைமையுடைய அன்பை பெறணும், அப்போ நம்ம வந்து அங்கே போராடணும்னு சொல்லிட்டு மேலே அங்கே தேனியில் திரு ஓபிஎஸ்லேருந்து திரு கேஎன்ஏர்லேருந்து திரு ஏவாவிலேருந்து எல்லாருமே கூட வர ஆர்ப்பாட்டம் பண்ணால் மறியல் பண்ணான்னு கரூரில் திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்போ அந்தந்த தொண்டர்கள் வந்து நாம் வந்து நம்முடைய தலைமைக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இது சட்டம் கெட்டு போகிற அளவுக்கு போயிடக்கூடாதுனால தாவேக அரசே ஒரு தெளிவான முடிவு எடுத்தது. என்ன, நாங்கள் ரிமாண்டே கோர போகிறலன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நீதிமன்ற நடைமுறை எப்படின்னா, ஒருத்தர் கைது பண்ணப்பட்டாருன்னா ஒன்று மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து ரிமாண்ட் பண்ணப்படுவார், மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பார், ரிமாண்ட் பண்ணப்படுவார், இல்லாட்டி அங்கே விடுதலை செய்யப்படுவார். இது இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குன்னா மேலே அப்படியே ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட் வந்து அவரை விடுதலை செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போடலாம், அவர் ரிமாண்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு உத்தரவு போடலாம். அப்போ ரெண்டுமே இல்லாமல் இவங்களே சொல்லிட்டாங்க, தாவேக்கா கவர்மெண்ட் நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கேஸ் ஈஸியாகிடுச்சு. அப்போ அந்த இதை ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னா
விசாரணை பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன வருது, விசாரணை பண்ணணும்னு சொல்லி விடிவிடி உட்கார வச்சிருந்தாங்கன்னா அப்போ தான் நீதியரசர் ஜி.கே. இளந்திரன் அவர்கள் வந்து ஓகே விசாரணை பண்ணுங்க, ரிமாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆல் ஃபைன், அப்போ இன்னைக்கே விசாரிச்சுட்டு முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இட் வாஸ் டிவிகே கவர்மெண்ட் ஸ்டாண்ட். அவர் ரிலீஸ் பண்ண நீதிமன்ற உத்தரவு இல்லை, இவங்க நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்னப்பறம் நீங்கள் வழக்கு முடிச்சுக்க தான் செய்வாங்க. ஸோ நீதிமன்றம் உத்தரவிட்டதுனால தாவேக அரசு பின்வாங்கியது இல்லை, தாவேக அரசு சொன்னதுனால நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வச்சு. ஸோ இவங்க தான் ப்ரொப்போஸே பண்ணிட்டாங்க, நாங்கள் அவர் ரிமாண்ட் பண்ண போகிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னு விசாரிச்சுட்டு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அவசரமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் கைது பண்ணணும், கைது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்காங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது. கட்டாயம் இருக்கா? நம்ம வந்து முதல் விஷயமா 2 விஷயமா நம்ம பார்க்குறோம். ஒன்று, திரு உதயநிதி அவர்கள் பேசியது சரியா, ஒரு பேசியதுக்கு கைது செய்யப்பட்ட சரியா, இந்த 2 தான் நம்ம பார்க்கணும், 2ஆக பிரிக்கிறோம். அப்போ பேசியது சரியாங்கிற கேள்விக்கு நாம் யாரும் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லலை. தமிழ்நாட்டில் யாருமே அதை ஆதரித்து சொல்லலை, யாருமே அதை சொல்ல. கனிமொழி அவர்கள் கூட வழக்கு போடுங்க, நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும்னு சொன்னாங்களே தவிர அவர் தப்பாக பேசலையே அப்படின்னு சொல்ல. எங்கள்கிட்ட பேசின கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனோ தங்க தமிழ்ச்செல்வனோ அவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவர் பேசுனதுக்கு இன்னொரு சென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கங்க சார், அது ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வை தானே சார் சொன்னாங்க, அவர் கரெக்டாக தாங்க பேசினார் அப்படின்னு யாரும் சொல்ல. திரு கே. நீலாங்கரை வீட்டு வாசலையே சொல்கிறார், அவர் பேசுனதை திருச்சி பேசிட்டாங்க அப்படின்றார். அப்போ யார் ஒருத்தருமே அவர் பேசியது சரி அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, என்னங்க தப்பு, நாங்கள் காவிரி பிரச்சனை தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு யாருமே சொல்ல. அப்போ பேசியது சரியா தப்பாங்கிறதுக்கு பதில் இங்கே இருக்குது. அடுத்த பாயிண்ட், அவர் மீது கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னா அதில் வந்து கனிமொழி, அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லாருமே வந்து அது எக்ஸஸ் அப்படின்னு, திருமாவளவன் எல்லாருமே வந்து அது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப கண்டிக்கிறோம்னே சொல்ல, பெண்களை இழிவுபடுத்த வகையில் அமைந்ததை நம்ம ஏற்க முடியாது, கண்டிக்கிறேன்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே வந்து கைது நடவடிக்கை தேவையில்லைங்கிற ஒரு பாயிண்ட் வராங்க. அப்போ இந்த இடத்துல தான் திருமதி வானதி சீனிவாசன் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் கொண்டு, அது என்னென்ன, பெண்களை, அது பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய பெண்களை சினிமாலேயோ பாலிடிக்ஸ்லேயோ ட்ராமாலேயோ பேச்சாளராகவோ ஒரு லேடி லைம் லைட்டுக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து உடனே ஒரு உடலாக பார்ப்பதும், அவர்களை வந்து ஆபாசமாக சித்தரிப்பதும், அவங்கள வந்து என்ன மாதிரியான விஷயத்தையும் பேசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு தெரியாதாங்கிற மாதிரி சென்ஸை கொடுக்கறது வழக்கமாயிருச்சு. நீங்கள் வந்து பெண் போலீஸுக்கு, பெண் நடிகைகளுக்கு, ஆசிரியைகளுக்கு, நர்ஸுகளுக்கு, இது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் கேட்க வேண்டியதில்லை. திருமதி வானதியோ திருமதி தமிழிசையோ செல்வி ஜெயலலிதாவோ இவர்களெல்லாம் அவமதியாதை செய்யப்பட்டது போல இன்னொரு பெண் செய்யப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. திருமதி நிர்மலா சீதாராமனோ எவ்வளோ ஊர்கா மாமி அப்படின்னு அவங்க கேள்வி பண்ணுறாங்க. இது வந்து ஆபாசம் இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு எல்எல் அதில் இல்லையா, ஒரு இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் இப்படி கேள்வியாக சொல்வீங்களா? அப்போ வந்து பெண்கள் அப்படிங்கிறனால தான் அந்த இடத்துல ஒரு இறக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவர் கீழே வச்சு நான் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற தன்மை வருது. அப்போ திருமதி வாணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய போக்கு தொடர்கிறதுல இந்த கைது அதற்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும். நாளைக்கு நம்ம ஒருத்தர் பேசணும் நினைங்கப்பா, உதயநிதியவே கைது பண்ணிட்டாங்க, அப்போ நம்மளை ஏதாவது பண்ணிட போகிறாங்கப்பா அப்படின்னு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுத்த உதவும், டெட்டரண்ட்டாக இருக்கும். இது வந்து இதனால் முற்றுப்புள்ளி வந்துன்னு அவங்க சொல்லலை, ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இதனால் நாளையிலேருந்து யாருமே பெண்களை இழிவாக பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பேசத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசி தான் இருக்கிறாங்க. அது திமுக வந்து வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து நாளைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத கொடுக்கும்னு கருதுறேன். கைது செஞ்சு எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது சார்? எஸ்ஓசி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சீன் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம்பவம் நடந்த இடம் வந்து தஞ்சாவூரில் தான் இவர் பேசுகிறாரு, தஞ்சாவூரில் தான் அது புகாராக பதிவாகுது. அப்போ தஞ்சாவூர் காவல்துறை தான் விசாரிக்குது. இன்றைக்கி சென்னை காவல் ஆணையாளர் அமல்ராஜ் உட்பட பல பேர் பாதுகாப்பு கொடுக்க போனாங்க. ஆனால் செக்யூர் பண்ணி அவரை கூட்டு போனது யார் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போலீஸ். ஸோ தஞ்சாவூர்லேருந்து வண்டி வந்து, தஞ்சாவூர்லேருந்து அதிகாரிகள் வந்து, தஞ்சாவூர்லேருந்து இஃப் ஐம் நாட் ராங் காவல்துறை ஜாயின்ட் கமிஷனர் அங்கே வந்திருந்தார், அதே மாதிரி வந்து டிஎஸ்பி வந்திருந்தாங்க. இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை தான் அங்கே வந்து நிற்கும். ஏன்னா அங்கே தான் நடந்தது. அதனால தான் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து விசாரணை வந்து சும்மா அலைக்கழிக்கிறக்காக அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதே அங்கே தான், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அங்கே தான், சம்பவம் நடந்த இடமும் அங்கே தான். அதனால தான் தஞ்சாவூர் கூட்டு. ஸோ நீங்கள் வந்து அவர் நீலாங்கரையில் இருக்கார்ல, நீலாங்கரை போலீஸ்லேயே கூட்டு விசாரிக்கலாமா, நீங்கள் எதுக்கு தஞ்சாவூர் கூட்டு போகிறீங்கன்னா காரணம் சம்பவம் நடந்த இடமும் புகார் பதிவான இடமும் தஞ்சாவூர். ஓகே, இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு வந்து இதற்கு பின்னாடி அவர் பேசுனதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணல, இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தா ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னைக்கே விடுதலை பண்றோம்னு அவங்களே முன்னு சொல்லியிருக்காங்க. தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் அவர்கள் சீனியர் கவுன்சில் அவரே சொல்லியிருக்காரு, முன் வந்து நீதிமன்றம் என்னங்க செய்ய போறீங்க, நாங்கள் வந்து ஆர்டர் போடுவா அப்படின்னு கேட்டுட்டு பதில் சொல்ல. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறோம், விசாரணை பண்ணிவிட்டு நாங்கள் விடுதலை பண்ணிடுவோம், ரிமாண்ட் பண்ணுற திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ அந்த ரிலீஃபை இவரே கொடுத்துட்டார்.
நீதிமன்றம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ரிலீஃபை அவரே கொடுத்தார். அப்போ அவங்களுக்கு நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அரசியல் நோக்கமாக இருந்தால் நாளைக்கு நம்ம பேசிக்கிட்ட தருணத்தில் மறுநாள் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க போகுது. அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எதிர்க்கட்சி தலைவரை நான் வந்து சட்டமன்றத்துக்கே வரவிடாமல் தடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருந்துச்சு நம்ம சொல்லலாம். அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை we are not going to ask for the remanding அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அதில் ஒரு அரசியல் வன்மை ஒன்று இருக்கும். நம்ம திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் திரு விஜய்க்கும் பர்சனல் வெண்டேட்டா ஒன்று இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அது எவ்வளோ தூரம் தெரியும், ஏன்னா சினிமா தொடர்பாக தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பாக அது வி டோன்ட் நோ எக்ஸாக்ட். ஆனால் முதல்லேருந்து ஓடிட்டு இருக்கிற விஷயம் வந்து இது வந்து பர்சனல் ரைவல்ரி ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஒரு கடுமையான ஒரு வன்மம் 2 பேருக்குள்ளே இருக்குன்றாங்க. அது நமக்கு தெரியாது. அரசாங்கத்துடைய ஆக்ஷனாக நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், நாளைக்கு பட்ஜெட்டு, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட். அப்போ அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு வகையில் அரசியல் வன்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கலாம், நல்ல விமர்சனிப்பாங்க. இன்றைக்கி ரிமாண்ட் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டனால அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற இதுக்குள்ளே வராது. ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து வேன்குள்ளே ஏற்றும் போது இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்போது ரொம்ப கேளிக்கையாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். நான் சட்டசபை கூட போகுதுன்றப்போ அங்கே போனால் மட்டும் அறுத்து கிழிச்சிருவாங்களா, அறுத்து தள்ளிடுவாங்களான்ற மாதிரியான பேச்சு ஒரு பிரச்சனை முடிகிற ஒரு ஸ்டேஜுக்கே இவங்க கொண்டு போக மாட்டாங்களா? எரியிற நெருப்பில் இந்த எண்ணெயை ஊற்றுறது இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதான் நான் சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன். இந்த 2 பேருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு பகை உணர்வு ஒன்று, எமோஷன் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் காட்டுது. அவர் வந்து ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டேன்னு வேற வரணும். உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து நாளைக்கு கைது செய்யப்பட்ட போது தலைவர் உம்முன்னு இருந்தாருனாலே சோகமாயிட்டாருன்றோம். அவர் வந்து ஓகேங்க லீகல் ஆக்ஷன்ஸ் லாயர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட அந்த தலைவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார், தலைவர் வந்து நொந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து யூ ஹேட் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லாங்குவேஜில் பேசுகிறது தான் இந்த முயற்சி. அப்போ இன்றைக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் அப்படி தானே பேசுகிறார். அப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேசுவார், சும்மா வாயில் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறார். இப்போ நாங்கள் என்ன சும்மா அப்படின்றார். அப்போ ஓடுன்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து முதலமைச்சர்கள் பேசின பேச்சு இல்லை. உங்களை இதில் வந்து அவை குறிப்பில் நீக்கும்படியான விஷயங்களோ அநாகரிகமான விஷயங்களோ இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவாங்களே ஒரு ஸ்டேச்சர்னு சொல்லுவோம்ல, அப்போ நம்ம வந்து இந்த முதலமைச்சர் இப்படி பேசுவாரா அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கும்போது அதாவது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இப்போ ஜென்சி லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பேசுகிறோன்றாங்க. அப்போ நானும் தான் அடுத்த தலைமுறைக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இன்னும் பொறுத்து அடுத்த தள்ளிட்டு போறீங்களா அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் தேவைப்பட்டால் சட்டமன்றம் வந்து அதை வந்து ஒரு உரிமை மீறலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒன்று பெருசாக அறுத்து தள்ளிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னு சட்டமன்றத்துடைய மாண்பை குறைத்து விட்டால் அந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்ன இது வந்து காமெடியாக பார்க்குறேன்னு சொல்லி வந்து அவங்க ஏதோ அரெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்கிறது அவர் வந்து லைட்டாக டீல் பண்ணிக்கிறாரு. அதாவது வந்து ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான முயற்சி. திமுகவினர் இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேட வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது இருக்குல்ல, அது திமுக வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் பதிவு பண்ணி பார்த்துருப்பீங்க. எதிர்க்கட்சியில் திமுக தான் பெஸ்ட் எதிர்க்கட்சி நான் பார்த்ததில்ல. அது வந்து அகில இந்திய அளவில் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்னொரு கட்சி நீங்கள் சொல்ல முடியாது. லாலு பிரசாத் யாதவோ, அகிலேஷ் யாதவோ, மாயாவதியோ, கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ அகில இந்திய அளவில் திமுகவுக்கு இணையான ஒரு எதிர்க்கட்சி இல்லை. பஞ்சாயத்து பண்ணுறது, அட்டென்ஷனை சீக் பண்ணுறது, சபையை நடக்கணுமா நடக்கூடாமல் தடுக்கணுமான்னு மொத்த கேமையும் மாற்றுறதுல வந்து அவங்க யோசிச்சு பார்த்துங்க. சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நேற்று மதியம் 12:30 மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு? காவிரி பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று 12:30 மணிக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனை. த்ரிஷா பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு இப்போ. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, திமுகவால் ஒரு நிமிஷத்தில் ஒரு கேமை மாற்ற முடியும். அவங்களுக்கு அது டாக்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க, சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, கௌரவ குறைச்சல்னு வச்சுக்கோங்க, பெருமை யூ கால் ஆஸ் யூ விஷ், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தே ஆர் கேப்பபிள். அவங்களால ஒரு விஷயத்தை டப்புன்னு அழகாக டிவியேட் பண்ண முடியும், டைவர்ட் பண்ண முடியும். அப்போ மொத்த விஷயத்தை மாற்றிட்டு இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து காவிரியில் போயிடுச்சு. இது வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தா டிஎம்கேக்கு லாபம், டிவிகேக்கும் லாபம். ஓகே, 2 பேருக்குமே லாபம். காவிரி பிரச்சனை பேசல. அதுதான், ஏன்னா அதை மடைமாற்றுவதற்காக தான் இந்த ஒரு கைது நடவடிக்கையாங்கிற ஒரு கேள்வி வருது. பேசுனா என்ன செய்வாங்கன்னு, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பெண்ணாகவும் இருந்து சொல்லுங்கள், வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அதாவது யார் பேசினா நான் நினைக்கிறேங்க கைது நடவடிக்கைலாம் தீர்வு கிடையாது நான் நினைக்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் இல்லை, ஆராசா விஷயத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2G கேஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், கார்த்தி சிதம்பரம் கேஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், இவர்கள் யாரும் ஓடி போக போவதில்லை. நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலினை நாடு விட்டு நாடு போயிருங்க, உங்கள் மேலே கேஸே போட மாட்டான்னு சொன்னால் கூட போக மாட்டார். நீ 100 கேஸ் போட்டுக்கோ, நான் இங்கே தான் இருப்பேன் பார். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே இங்கே தான். ஸோ நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தையோ, செந்தில் பாலாஜியவோ, ஆர் ராசாவையோ, உதயநிதியோ வெளியே துரத்திட முடியாது. நீங்கள் போக சொன்னாலும் போக மாட்டாங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவர் எங்கே ஓடி போயிடுவாங்க, நீங்கள் அவளை செக்யூர் பண்ணணும். அப்போ கொடுங்குற்றங்கள் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே கைதுக்கு முரணானவன் தான் நான். தனிப்பட்ட போல 100 சொல்லுங்க. இன்றைக்கி இல்லை, தினமலரில் வேலை பார்த்த காலத்தில் ஆர் ராசா கைது பற்றியே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இது வந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம், இது மாதிரி டிஃபமேஷன் மாதிரி கிரைம், இது மாதிரியான விஷயங்களை தேவையில்லை. கொடுங்குற்றங்கள், பாலியல் வன்புணர்ச்சிகள், தேச துரோகம், போதை விற்பனை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்ச்சி, இது போன்ற விஷயங்களை நீங்கள் வைக்கணும். ஏன்னா வந்து டெட்டரண்டாக இருப்பான். வந்து ஒரு கொலை பண்ணவனை நீங்கள் ஜெயிலில் வைக்கலைன்னா சாட்சிகள் வரமாட்டாங்க.
அவன் ஜெயிலில் இருந்தால் தான் சாட்சிகள் தைரியமாக வருவாங்க. அப்போ தேச துரோக வழக்கு, பயங்கரவாதிகள் அவங்கள நீங்கள் வெளியில் விட முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவர்கள்லாம் வந்து இங்கே தான் நடமாட போகிறாங்க. நாளை காலையில் சட்டமன்றம் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஜெயிலில் அடைச்சிருந்தாலும் பெயில் வாங்கிட்டு திரும்பி வந்து அங்கே தான் நிற்க போகிறாங்க. ஸோ இவர்களுக்கு வாழ்க்கை இங்கே தான் இருக்கும்போது நீ கைது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் கூட. ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்கிட்டே போவாங்க, வழக்கு போய்கிட்டே இருக்கும், வழக்கு போயிட்டு என்ன செய்வீங்க? அப்போ ஒரு மெசேஜ் எப்படி பாஸ் பண்ணுறது? அப்போ கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டபோது என்ன மெசேஜ் நடந்துச்சு? ஜெயலலிதா அவர்கள் சிறை வைக்கப்பட்டது என்ன நடந்துச்சு? முதலமைச்சரே அரெஸ்ட் ஆகிட்டாங்க, முதலமைச்சர் பொண்ணையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்போ தான் ஓகே, அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எப்படி வந்து நிற்கும்? அவர்கள் இன்னமும் தண்டிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆராசா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் அக்யூஸ்ட் கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு அக்யூஸ்ட் தான், கன்விக்ட் கிடையாது அவர். ஸோ அன்னைக்கு தேதிக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். ஆராசா வந்து கீழமை நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் ஓபி சைன் வந்து விடுதலை செஞ்சுட்டார். அப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட கைது செய்யப்பட்டுருவாங்க போது தான் காமன் மேனுக்கு வந்து ஓகே நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். பேசிக்கிட்டே போவாங்க, யாருமே செய்ய மாட்டாங்கன்னா இன்னும் மோசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ பேச்சு தீர்வாக இருக்கும்னு நான் நீங்கள் மார்க்கண்டேன் கைதுக்கே நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லை, மார்க்கண்டேன் ஒன்று சொன்னாரா, நீங்கள் ஒன்று சொல்லிட்டு போங்க. ஸோ மக்கள் மன்றமாக டீல் பண்ணுங்கள், சட்டமன்றமாக டீல் பண்ணுங்கள், நீதிமன்றமாக டீல் பண்ணுங்கள். நீதிமன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றிடாங்க. கோர்ட்டில் பூரா இந்த கேஸாக உட்காந்து என்னதுக்காகும்? இன்றைக்கி 2 ஆளுக்கு ஒரு கேஸ் போச்சு, அரை மணி நேரம் அந்த கேஸ் போச்சு. இந்த கேஸ் இல்லாமல் இன்னொரு கேஸ் வச்சுருந்தா ஒரு 4 பேர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிம்மதி கிடச்சிரும். உதயநிதி பேசுனது தப்பா, விஜய் கைது பண்ணது தப்பா, இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனை விதிவிலக்கு, காவிரி பிரச்சனை காணாமல் போயிடுச்சு, நீதிமன்ற டைம் வீணாக போச்சு, நம்ம என்ன செய்யணும்? ஓகே, இந்த பிரச்சனை உண்மையாகவே காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது அணை பிரச்சனையும் சரி மடைமாற்ற விடாமல் உங்களை போன்ற ஊடகங்கள் தான் துணை நிற்கணும். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்து எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, எங்கே சுற்றியும் ரங்கனை சேவிம்பாங்க, எங்கேனாலும் போய்க்கு வேணா ரங்கநாதரை மறந்துடாதும்பாங்க. அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனை போனாலும் காவிரி பிரச்சனைக்கு வரணும். காவிரி பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு யோசிக்கணும். காவிரி பிரச்சனை இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது, காங்கிரஸ் கட்சி துணை நின்றுச்சா இல்லையாங்க நீங்கள் பார்க்கணும். அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்னு பார்க்கணும். நேற்று வரைக்கும் கூட்டில் இருந்து திமுக தானே பார்க்கணும், இன்றைக்கி கூட்டில் இருக்குது தாவேக்கா தானே பார்க்கணும். இதை நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் பேசாமல் ஏன் வரல, முந்தானத்து வரைக்கும் தண்ணி தரமாட்டேன்னாரு, வெள்ளப்பெருக்கு வந்துருமோன்னு பயம் வந்தானே தண்ணி தரேன்றாரு. அப்போ வந்து உங்களுக்கு வடிகால் மாநிலமானாங்க, ராகுல் காந்தி ஏன் வாயை திறக்க மாட்டார்? இந்த கேள்விகளை எழுப்பப்படும். ஓகே, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை இவ்வளோ ஒரு பிரச்சனையாக ஆக்கி பேசிட்டு இருக்கோன்றப்போ, கொஞ்சம் கடந்த காலங்களில் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவில் இருந்தப்போ ராகுல் காந்தி அவர்களையுமே இதே போல பெண்களை வைத்து ஒப்பிட்டு பேசினது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க, எனக்கு நினைவில் இல்லை. எனக்கு வந்து திரு நயினார் நாயந்திரன் ஒருக்க சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து திரிஷா வீட்டிலேருந்து வெளிவர சொல்லுங்கன்னு. திரு அண்ணாமலை ஒருக்க சொல்லியிருந்தாரு, அந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு சில பேர் பேசியிருக்கிறாங்க. திரு நயினார் நாயந்திரன் வருத்தமும் தெரிவித்தார். பிறகு நான் வந்து வானதி கூட பேசினாங்க, நான் தவறாக புரிந்து கூட சொல்கிறேன், மன்னிப்பு. ஸோ நிறைய பேர் பேசியிருக்காங்க, நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே வரைக்கும் நிறைய பேர் பேசியிருக்கோம். நீங்கள் சொன்ன எனக்கு நினைவில் இல்லை, நீங்கள் நினைவுபடுத்துக்கு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து தாவேக்காவினர் என்னன்னா இவங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு இனிப்புகள் கொடுத்தும் பட்டாசுகளை வெடித்தும் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. மீண்டும் இவங்களும் பதிலுக்கு வந்து ஆபாசமான வார்த்தைகளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க உதயநிதி அவர்களை எதிர்க்கும் விதமா. திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலையில போற வரவங்களை எல்லாரையுமே மறிச்சு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துது. இது வந்து மேலும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தி இருக்கா? தாவேக்காவுடைய பட்டாசோ இனிப்போ திமுகவுடைய சாலை மறியலோ 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதில் வந்து நம்ம 99% எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கு. அது வந்து ஒரு அடையாள எதிர்ப்புகள், அடையாள கொண்டாட்டம். அது வந்து அடையாள உண்ணாவிரதம் சொல்லுவோம். அதாவது காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு முடிச்சுடுவாங்க. ஒருவேளை தான் சாப்பிடாமல் இருப்பாங்க, வரும்போது சாப்பிட்டு வந்துருவாங்க. அதனால அதுக்கு பேரே அடையாள உண்ணாவிரதம் தான். உங்களுக்கு புரியல, கால வரையற்ற உண்ணாவிரதம் இல்லை, அது அடையாள உண்ணாவிரதம் தான். அந்த மாதிரி வந்து இது அடையாள போராட்டம். அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் 1 ஹவரில் கிளம்பி போடுவாங்க, அடுத்த வேலையை பார்க்கலாம், ரிமாண்ட் பண்ணுற மாதிரி போலீஸ் எச்சரிப்பாங்க, அதனால் கிளம்பி போயிடுவாங்க. பிரச்சனை என்னென்ன, திருநெல்வேலியில் திமுகவினர் வந்து ஒரு பைக்கில் போகிற ஒரு இளைஞனை வந்து தலையில் அடித்து எட்டி உதச்சி அவர் வந்து வன்முறையில் ஈடுபட்டு அவர் தாக்குறாங்க. இதுதான் கண்டிக்கப்பட்டது. திமுக காரங்க நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க ரோட்டில் ஒருத்தர் நடமாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அர்த்தம் உங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, உங்களுக்கு துயரம் இருக்குது, நீங்கள் இதை வெளிப்படுத்தலாம். அதில் வந்து யாரும் ஆட்சேபம் பண்ண முடியல. அதுக்காக ஒருத்தர் நீங்கள் எப்படி அடிப்பீங்க, எப்படி உதவி? 15 பேர் சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்கிறார், இந்த எதிர்க்கட்சி தலைவரை வந்து சட்டமன்றத்துக்கு வரவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணது தான் தாவேக்கா அரசுடைய கோழைத்தனம்னு சொல்கிறார். இப்படி அப்பாவி இளைஞர் ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருப்பார், 15 பேர் சூழ்ந்தவர் அடிப்பாங்கன்னா அது கோழைத்தனம் இல்லையா? அதை வந்து திமுக யாரா ஒருத்தர் கண்டிப்பாங்களா? திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் கண்டிப்பாரா? அப்போ தூத்துக்குடியிலேருந்து அமைச்சராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்களா? கீதா ஜீவன் சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? அப்போ இவங்க வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க, ஒரு காமன் மேன் அடிக்கிறாங்க, அவர் வந்து வன்முறையில் ஈடுபடலை, அவர் இது கெட்ட வார்த்தையில் பேசிடல, அப்படின்னாலும் பண்ணக்கூடாதுங்கிறது வேறு விஷயம்.
அப்போ வன்முறையில் ஈடுபட்டு அடிப்பாங்கன்னா இதுதான் இவர்கள் கற்றுக்கொண்ட நாகரிகமா, இதுதான் திமுக அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாங்கிறது யோசிக்கும். அப்போ வந்து திமுகவும் தாவேக்காவும் போராடக்கூடியதோ கொண்டாடக்கூடியதோ அது அரசியல் நிகழ்வு, அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நமக்கு பிரச்சனை இல்லை. காமன் மேன் பாதிக்கப்படக்கூடாது தான் மெயின் பிரச்சனை. அப்போ காமன் மேனை நீங்கள் அடிச்சிருவீங்க உதச்சிருவீங்க அப்படின்னா இது எந்த நியாயத்துக்கு எந்த சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு கேள்வி வரும். ஓகே, அவரை கைது செஞ்சு இன்னைக்கு முழுக்க சிறையில் வைக்கிறது நோக்கம் கிடையாது, இன்னைக்கே விடுவிக்கணும் அப்படிங்கிறது இப்போ அண்மையில் வந்த செய்தி தான். ஆனால் அவரை கைது பண்ண உடனே நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னா நான் பெயிலபிள்ல வந்து உள்ள போயிருக்காரு அப்படிங்கிறது தான் உடனடியாக கிடைத்த செய்தி. சட்டசபை கூட போது திடீர்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து உள்ள போறாருங்கிறப்போ ஆரம்பத்தில் அதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் நோக்கம் நம்ம வந்து தகவல்கள் முழுமையடையாமல் உணர்ச்சி பரல அர்த்தம் இல்லை. உங்களுடைய சேனலில் பேட்டி கேட்ட போதே நான் ஒரு 3 மணிக்கு மேலே பேசுவேன் தான் நான் சொன்னேன். அதற்கு இடுமையான காரணம்னா அப்போ தான் தகவல் வரும். அரைகுறை தகவலோடு பேசுறதுல நியாயம் இருக்காது. அப்போ வந்து 6 பிரிவில் வழக்குன்னு முதல்ல போட்டாங்க, 9 பிரிவில் வழக்குங்கிறது பிறகு வந்துச்சு. அப்போ வந்து நமக்கு எப்படி தெரியுது, அப்போ வந்து ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை அடையணும். அப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணுறது காவல்துறையோட கடமை, அவங்க செய்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது பின்னாடி எடுக்க வேண்டிய முடிவு. அது வந்து சட்டத்தின்படி ஐஓவுடைய ப்ரெரோகேட்டிவ்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணணும் ரிமாண்டு கொடுக்குறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிமாண்டு கேட்டாங்கன்னா ரிமாண்டு கொடுக்குறதா ஜெயிலில் வைக்கிறதா இல்லையாங்கிறத மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணணும். இப்படி நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ள இருக்குது, காவல்துறை எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு உள்ளது. அதற்கிடையில் அரசாங்கம் வந்து பெரிய பிரச்சனையானனால அவங்க தலைமை வழக்கறிஞர் மூலமாக அவங்களே சொல்கிறாங்க ரிமாண்ட் பண்ணுற எண்ணமே இல்லைன்னு. ஸோ நான் பெயிலபிள் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் தான் தண்டனையே 7 வருஷத்துக்கு மேலே கன்விக்ட் ஆச்சுன்னு அந்த வழக்கில் தான் அரெஸ்ட் வந்து மஸ்ட். டிகே பாசு கேஸில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான கைதுகளே தேவையில்லைங்கிறத. 7 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. 7 வருஷத்துக்கு கீழே தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள் எல்லாம் ஒருத்தர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரிமாண்ட் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போலீஸில் வந்து 3 வார்த்தைங்க, ஒன்று செக்யூர் பண்ணுறது, இன்னொன்று அரெஸ்ட் பண்ணுறது, இன்னும் ரிமாண்ட் பண்ணுறது. காவல்துறை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கொடுப்பு. இப்போ வந்து செந்தில் பாலாஜி போயிட்டு வர்றாருல, அவர் வந்து காவல்துறை விசாரணை பண்ணுவாங்க, இது செக்யூர் பண்ணுறதுன்னு பேர். அதற்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது கைதுன்னு பேர். அதற்கப்புறம் ரிமாண்ட் பண்ணாங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டார்னு பேர். ஸோ வந்து ஒரு சிறையில் அடைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த ஐஓவுடைய முடிவு. ஸோ செக்ஷன்ஸில் வந்து நான் பெயிலபிள் இருக்குங்கனாலே அதை வந்து உள்ள வைக்கிற நோக்கம் தான் முடிவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து ஒரு ஐடி ஆக்டில் ஒரு 2 வருஷம் கூட தண்டனை இல்லாத 6 மாதம் தண்டனை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரிமாண்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Sri Varma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Naturals, world's fastest growing salon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Kartipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free.